ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சில் இந்த மாதிரி க்ராஸாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லை க்ராஸாக நீங்கள் வந்து ஸ்கேலில் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 பீசஸ் நான் வந்து 2ஆக மடித்து எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலி எனக்கு 10 பீசஸ் கிட்ட கிடைக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. நான் எப்படி க்ராஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி க்ராஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டி வராது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒன்று அந்த பக்கமும் இன்னொரு பீஸ் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் இது கொஞ்சம் இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ரா எட்ஜஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லையும் எங்கேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். இந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அது ஓரம் ஃபுல்லாக எவ்வளோ ஈவனாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடில் எல்லாம் பிசிறு வராத மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மடிக்க போகிறோம். இப்போ இது பாதியாக மடிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் தான் மடிக்கணும். இப்போ நான் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி வெறும் 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான். நீங்கள் ஆஃபாக மடிச்சிடாமல் 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து அதை ஃபுல்லாக ஒரு பக்கம் தையல் போட்டுக்கோங்க. நான் என்னோடய ரைட் சைடுக்கு தான் தையல் போடுவேன். அதுதான் கைக்கு வாட்டமாக இருக்குன்றனால ரைட் சைடில் வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போது ப்ளவுஸ்க்கு வரப்போகிறோம். ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த ஷோல்டருக்கு வித்து எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, இது எப்போவுமே எப்படின்னா மொத்தம் 3 இன்ச்சஸ் வரணும். ஒன் சைடுக்கு நான் சொல்கிறேன். 3 இன்ச்சஸ்னால் 2.5 இன்ச் கட் பண்ணிவிட்டு அதை மடித்து திருப்பும்போது 3 இன்ச்சஸாக மாறிடும். பட் இப்போ பைப்பிங் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ச்சஸ்க்கு எங்கே வரும்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? நார்மலாக இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 3 இன்ச்சஸ் எங்கே வருமோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணி காட்டியிருக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் எனக்கு 3 இன்ச்சஸ் வருது. அதாவது 2.5 இன்ச்சில் கட் பண்ணிவிட்டு மடித்து திருப்பும் போது 3 இன்ச்சஸ் வரணும். இப்போது நம்ம இந்த துணி இதில் வச்சு அட்டாச் பண்ணும்போது அந்த எட்ஜில் வைக்காம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைக்கணும். அந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைக்கும்போது எங்கே போடணும்னா, நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த லைன் மேலே தையல் போடுங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தைங்க. பிகாஸ் நம்ம மடித்து தைக்கும்போது இந்த துணி பத்தாமல் போயிடும். ஸோ 1/4 இன்ச்சில் விட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிக்காதீங்க. ப்ளவுஸ் என்ன ஆங்கிள் இருக்குல்ல அந்த ஆங்கிள்லேயே நீங்கள் எடுத்து திருப்புங்க. இப்போது அந்த 1/4 இன்ச் துணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச் துணியை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் தையல் பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு காட்ட பாருங்கள். அந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு மேலே தான் நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் 3 இன்ச்சஸில் பண்ணுவீங்க. பட் இது பைப்பிங். உங்களுக்கு 2.8 இன்ச்சஸ் வந்தாலே போதும் உங்களுக்கு நெக்குக்கானது. பிகாஸ் பைப்பிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ஷோல்டர் வந்து க்ரிப்பாக நிற்காதனால நான் 2.8 இன்ச்சஸ் தான் வைப்பேன். அப்படி பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த 1/4 இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்துடுங்க. அதையும் ஏன் கட் பண்ணி எடுக்கிறோன்னா, உங்களுக்கு பிசிறு வராமல் இருக்கணும். அதனால் 1/4 இன்ச்சஸ் கட் பண்ணுறோம். ஃபுல்லாக ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அதே மாதிரி இங்கே நாச்சஸ் போடக்கூடாது. நம்ம எப்பவுமே நாச்சஸ் போடுவோம். பட் பைப்பிங்க்கு நாச்சஸ் போடாதீங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக அடித்து திருப்புற மாதிரி நாச்சஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காம போயிடும். ஸோ நான் அந்த மாதிரி போடாமல் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் 1 இன்ச்சுக்கு அதை மடித்து தைங்க. உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி தையல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. தையல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இப்படியே போடுங்க பரவாயில்ல. ரொம்ப ஒட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டே அதை மடிச்சுட்டு மேலே சும்மா கையிலேயே வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தையல் போடுங்க. ப்ளவுஸை இழுத்து பிடிச்சு தைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இழுத்து பிடிச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு லூஸ் வந்துடும். ஸோ கரெக்டாக என்ன இது இருக்கோ அது எல்லாமே நம்ம பைப்பிங்னால நீங்கள் இழுத்து இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈவனாக வராமல் அழகாக வராது. உங்களுக்கு சுருக்கமாக வந்துடும். அசிங்கமாகிடும். ஸோ இந்த மாதிரி லேசாக ஆல்ரெடி கையிலேயே சும்மா மேலோட்டமாக தைச்சிட்டு மேலே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க.
நீங்க மடிக்கும்போது கொஞ்சம் கவனமா மடிங்க. அந்த 1/4 இன்ச்னா அந்த 1/4 இன்ச்சே மெயின்டெயின் பண்ணுங்க. ஒரு இடத்துல ரொம்ப கம்மியா மடிச்சுட்டு, ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா மடிச்சீங்கன்னா, ஈவனா இருக்காது. ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்க பொறுமையா ஓட்டுங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டா உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். பட் நீங்க ஓட்டும்போது பைப்பிங் எப்பவுமே ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிதானமாவே ஓட்டுங்க. இப்ப இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல பாருங்க, நான் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா புடிச்சு தையல் போட மாட்டேன். ஸ்ட்ரெய்ட்டா புடிச்சு தையல் போட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக்கோட அந்த மாரி ஐ மீன் ரவுண்ட் நெக் வந்து வராது. அது கோண கோணையா போயிடும். உங்களுக்கு அப்போ வந்து ஷோல்டர் லூஸ் ஆகுற அந்த ஷோல்டர் ஃபால் ஆகும்ன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஷோல்டர் லூஸ் ஆகிடும். அதனால என்ன ஷேப்ல நம்ம கட் பண்ணியிருக்கனோ, அதே ஷேப்ல கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தான் தைக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கனால, ப்ளவுஸ நல்லா இழுத்து இழுத்து புடிச்சு நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வர மாதிரி தச்சுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் அதே ஷேப்ல அந்த ரவுண்ட்னா ரவுண்ட் ஷேப்புக்கே மிஷினே திருப்பணும். கொஞ்சம் கொஞ்சமா பேக்ல மிஷின தான் திருப்பணுமே தவிர்த்து, ப்ளவுஸ நம்ம இழுத்து பிடிக்கக்கூடாது. இது பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன். சப்போஸ் இதுவுமே உங்களுக்கு புரியல, இன்னும் கிளியரா இருக்கணும்னா சொல்லுங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படாது. நான் அகைன் சொன்னது தான், நான் பிகினரா இருக்கும்போது எனக்கு பைப்பிங்ல நெறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டவுட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பைப்பிங் பண்றவங்களுக்கு, அதுவும் இந்த மாரி லைனிங் ப்ளவுஸ் இல்லாம நார்மல் ப்ளவுஸ்க்கு பண்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து கிளியரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து உங்களுக்கு இதே மாரி நெறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் வரும். உங்களுக்கு இந்த மாரி டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா, நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டிச்சிங்ஸ் வீடியோ வரும். உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு நெக்குமே காட்டுறேன். அந்த நெக் கரெக்ட்டா வருது பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன். தேங்க் யூ கைஸ். பை பை.